ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இன்றைய நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மலர்கிறது. இந்த கேள்வி பதிலுக்கு நீங்கள் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தமிழில் அழகாக டைப் அடித்து உங்களுக்கு கேள்விகளை அனுப்புங்க. தனிப்பட்ட கேள்விகளெல்லாம் குடும்ப விஷயங்களெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் நேரில் வரணும்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் பொதுவான ஆவி உலக கேள்விகளை அனுப்பும்போது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மறக்காமல் உங்கள் பேர் ஊர் இதெல்லாம் பதிவு பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறவங்க குரல் பதிவில் அனுப்பலாம். அப்போவும் நீங்கள் எந்த நாடு என்னன்றது சொல்லணும். அப்படி சொல்லும்போது கேள்விகள் அதாவது வாய்ஸ் மெசேஜஸ் ஒரு நிமிடத்துக்கு மேலே தாண்டக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். என்னுடைய ஃபோனில் தமிழில் டைப் அடிக்க முடியாது சார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லா ஃபோன்லேயும் எல்லா லாங்குவேஜும் இருக்குது இப்போ இந்த காலத்தில். இப்போ நான் வச்சுருக்கேன் சென்னையில் வாங்கின ஃபோன் தான். ஆனால் ரஷ்யன் லாங்குவேஜ், போலண்டு, ஜெர்மனி இதெல்லாம் இருக்குது. எதுக்காக அதை கொடுக்குறாங்க? அப்போ அந்த நாட்டிலையும் தமிழ் இருக்கணும் இல்லையா? நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டுன்னு கேட்டு டவுன்லோட் பண்ணி அடிக்கலாம். முயற்சி எடுக்கணும். முதல் கேள்விக்கு போகலாம். ஐயா வணக்கம். எனது பெயர் சுரேஷ் காளிராஜன். நான் இங்கே கலிஃபோர்னியாவில் இருந்து பேசுகிறேங்க ஐயா. உங்களுடைய எல்லா எபிசோடையும் நம்ம தவறாமல் பார்க்குறது உண்டு. எனக்கு ஒரு வினா இருக்குது. உங்களுடைய பல எபிசோட்ஸ் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு கருத்து ஒன்று புரியப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவோடைய இதய துடிப்பு இல்லை அப்படின்னா உடனே அந்த கருவை நீக்கம் செய்யாமல் சற்று பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த சிசுவோடைய ஆன்மா வெளியில் சென்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. அது மீண்டும் திரும்பி வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் சற்று பொறுத்திருந்து பார்த்தா அந்த கருவில் திரும்ப இறுதி துடிப்பு வர வாய்ப்பு இருக்குது. குழந்தையாக மாறி குழந்தை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை இந்த டாக்டர்ஸும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பரிசீலிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எபிசோடில் பல எபிசோடில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் பார்த்தது உண்டு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கருவுக்குள்ளக்க இருதய துடிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம். இருதய துடிப்புங்கிறது இல்லை அப்படின்னா அங்கே ஆன்மா இல்லை, வெளியில் போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய கடந்த எபிசோடில் அந்த விவாகரத்து கேட்ட ஆவி அப்படிங்கிற அந்த எபிசோடில் செல்வம் அப்படிங்கிறவர் முதல் மனைவி மல்லிகா தவறிய பிறகு இரண்டாவது மனைவி ரேவதி அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கர்ப்பமாக இருந்த அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்ததா சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க ஸ்வீட் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணியிருக்காங்க டாக்டர்ஸ்ட்டு. அங்கே இருதய துடிப்புலாம் பார்த்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கே இருதய துடிப்பு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா அங்கே ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள பார்க்க வந்த அந்த நேரத்தில் ஒரு ஆன்மா இருக்காங்க. அவர் உங்ககிட்ட ஸ்வீட்டு கொடுத்துட்டு சந்தோஷமான அந்த நியூஸை சொல்லிவிட்டு அவங்க திரும்ப போனதுக்கப்புறம் நீங்கள் சித்தரையா கிட்ட பேசும்போது சித்தரையா என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 4 மாதங்கள் கழித்து அவருடைய முதல் மனைவி மல்லிகாவின் ஆன்மாவை கொண்டு வந்து அவருடைய இரண்டாம் மனைவி ரேவதியின் கருப்பையில் செலுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ எனக்கு புரியலை. அதாவது ஆல்ரெடி இதய துடிப்பு இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட ஸ்வீட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆன்மா இருக்குது, அதுதானே மல்லிகாவோட ஆன்மாவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் 4 மாதம் கழித்து தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ 4 மாதம் கழித்து முதல் மனைவியோட ஆன்மா செலுத்தப்படணும்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆன்மா யாருடையது? எனக்கு புரியலைங்கய்யா, அது மட்டும் தெளிவுபடுத்துங்கய்யா. நன்றி, வணக்கம். அமெரிக்காவிலேருந்து கலிஃபோர்னியாவிலேருந்து பேசுகிற சுரேஷ் காளிராஜன் நல்லதான் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை நல்லா கவனிச்சிங்கன்னா இவர் என்னுடைய பதில்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்றது தெரியும். எப்படின்னா, நான் கருக்கலைப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆத்மாக்கள் எப்போ வேணாலும் வரும். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். சில ஆத்மாக்கள் கரு உருவாகும் போதே முதல் மாதத்திலேயே கொண்டு வந்து இணைக்கப்படுவது உண்டு. சில ஆத்மாக்கள் 4 மாதத்தில் வர்றது உண்டு. அது சில ஆத்மாக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இப்போ பல நிலைகள் உண்டு. நான் சொன்னது எப்படின்னா அதை ஞாபகப்படுத்துகிறேன்.
அதாவது கரு உருவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கருத்தடை முறைகளை அனுசரிக்கலாம் தம்பதிகள். அது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் கரு அப்படின்னு உருவாயிடுச்சுன்னா அதை கலைக்கக்கூடாது, அது பாவம், கொலைக்கு சமானம் அப்படின்றேன். அப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, டாக்டர்கள் வந்து இருதய துடிப்பு இல்லை குழந்தைக்கு, அதனால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், மருத்துவர்களை மீறி நாங்கள் செயல்பட முடியாது அப்படின்னும்போது நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன், வேறு இன்னொரு புது ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு முடிவு பண்ணாதீங்க, ஒரு இடத்துல கேட்டு அப்படின்னு பதில் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இவர் சுரேஷ் காளிராஜனுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறேன். நான் சொன்னது வந்து அதாவது இந்த மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதே வந்து ஆரம்பகால கருவுக்கு தான். வந்துட்டு இதய துடிப்பு இருந்த பிறகு உண்டான பிறகு அதுக்கு வந்து ஆத்மா வெளியில் போகும்போது இருதய துடிப்பு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதாவது அதுக்கு அடையாளம் என்னன்னா, இருதயம் வந்து அப்போது துடிக்க ஆரம்பித்தது மரணத்தில் தான் நிற்கும். இதனுடைய வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, உள்ளே வந்து கரு வந்து கை கால் உதைக்கும். தாயாருக்கு இந்த கர்ப்பமடைந்து குழந்தை பெற்ற பெண்கள் அனைவருமே உணருவாங்க. அதாவது குழந்தை உருளும் பிறலும் கை காலை நீட்டி உதைக்கும் போது அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளார நல்லா உணருவாங்க. அந்த அசைவுகள் இருக்கும்போது அந்த ஆத்மா உடம்புல இருக்கும். அசைவு இல்லாமல் சில நாள் அமைதியாக இருக்கும். அப்போ அந்த ஆத்மா வெளியில் போயிட்டு வரும். ஆனால் இருதய துடிப்பு நிற்கவே நிற்காது. இது வந்து இறைவனுடைய அற்புதங்களில் ஒன்று. இறைவன் என்னைக்கு இந்த இருதயத்தை துடிக்க வைக்கிறானோ அது வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த அடிப்படையில் தான் வந்து கருவை கலைக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இருதய துடிப்பு உண்டாகும்போது அந்த ஆத்மா வரணும். அதான் 3 மாதத்தில் வரணும், 2 மாதத்தில் வரணும்னு ஏற்கனவே நிர்ணயிக்கப்படுது. ஆனால் இந்த டாக்டர்ஸ் வந்து அவசரப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆத்மா வராத போது அது வெறும் பிண்டமாக தான் இருக்கும். இவர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டார் நான் சொன்னது. அதே மாதிரி விவாகரத்து கேட்ட ஆவின்ற ஒரு எபிசோடில் நான் சொன்னதையும் இவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டார். அதாவது இவங்களுக்கு வந்து அந்த ஆத்மா சாந்தி கொடுத்த உடனே பூஜைகளெல்லாம் பண்ண உடனே இவர் கன்சீவ் ஆனாங்க இந்த அம்மா ரேவதின்னு சொல்லியிருந்தேன். இவர் வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வரார். அதாவது கன்சீவ் ஆனது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. உறுதிப்படுத்திக்கிட்ட உடனே ஒரே மாதத்துக்குள்ளாரியே அவர் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வரார். அதை தான் நான் சொல்லியிருந்தேன். எங்கள் சித்தரையா என்ன சொன்னார், 4வது மாதத்தில் இந்த ஆத்மா இந்த கருவுக்குள் செலுத்தப்படும் அப்படின்னார். இது வந்து அதுக்குள்ளார வந்து உருவான கரு வந்து இயற்கையாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் வளர்ச்சி இதெல்லாம் உண்டாயிட்ருக்கும். இந்த ஹார்ட் பீட்டிங்ஸ் வந்து ஆரம்பிக்கும்போது இந்த ஆத்மா வரும்போது தான் ஆரம்பிக்கும். இதுதான் நான் சொல்கிறேன். இதை வந்து நல்ல கவனமாக கேட்டு புரிஞ்சிக்கணும். இவர் சுரேஷ் காளிராஜன் மாதிரி எத்தனை பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல. சென்னை அசோக் நகர்லேருந்து பிரசாத் பாபுன்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைபவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிறப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து இரண்டரை கலக்கும் அத்வைத தத்துவத்துக்கு முரண்படுதே, இது எப்படி நீங்கள் சொல்கிறது பொருந்தல்லையே அப்படின்றார் இவர். நான் சொல்கிறது வந்து அனுபவத்தில் பேசுகிறேன். அனுபவம்னா நான் நேரடியாக போய் பார்க்கலைங்க. ஒரே கேள்வி எடுத்துக்கிட்டு பல்வேறு மீடியம் கிட்ட கேட்குறது, பல்வேறு ஆவிகள்கிட்ட கேட்குறது, அந்த பதில்களை வந்து ஒப்பிட்டு முடிவு பண்ணுறது. இந்த அடிப்படையில் நான் ரொம்ப காலமாக நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வந்து சொல்கிற பதிலை வச்சு தான் நான் இந்த இது சொல்லியிருந்தேன். அதாவது ஆன்மீக பிறவிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரும்பாலும் ஏற்கனவே வாழ்ந்தவங்களாகவும் இருக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து பிறப்பிக்கப்படுறாங்க. அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இரண்டரை கலந்துட்டா மீண்டும் வர்றதே இல்லைன்றது ஒரு மாதிரி ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் நான் சொல்கிறது அவர் வித்தியாசமாக படுது அவருக்கு, பிரசாத் பாபுவுக்கு. நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இறைவனிடத்தில் போய் கலந்தால் நம்ம வரமாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து தான் வந்து இவருக்கு வந்து தெளிவுபடுத்த சொல்கிறார். ஆனால் இறைவனே பிறவிக்கு வரானே, அது எந்த கணக்கில் வருது, எந்த அத்வைதத்தில் வருது?
பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறது நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். எங்கெங்கு தர்மங்கள் குன்றி அதர்மம் அதிகரிக்கிறதோ அவ்வப்போது என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறதா குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? ஆக இறைவனும் தன்னைத்தானே பிறப்பித்துக் கொள்கிறான். தன்னிடம் சேர்ந்த உயர்ந்த நிலை ஆத்மாக்களையும் பிறப்பிக்க வைக்கிறான் என்பதுதான் நான் கண்ட உண்மை. திருப்பூர்லேருந்து சௌடாம்பிகான்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்னதானத்தை பற்றி சொல்கிறீங்க, எந்த கிழமையில் எத்தனை பேருக்கு குறைஞ்சது அன்னதானம் கொடுக்கறது நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம இருக்கக்கூடிய உலகமே வியாபார உலகம் ஆயிடுச்சு. அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் கூட பணம் இருந்தால் தான் என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லா உறவுகளெல்லாம் வியாபார நோக்கம் ஆயிடுச்சு. இன்னும் தாயினுடைய உறவு தான் மாறாமல் இருக்குது. அந்த பாசம்ன்றது மட்டும் மாறாமல் இருக்குது. என்னுடைய கருத்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு மதியம் சாப்பிடும்போது, சாப்பிட்றதுக்கு முன்னே நீங்கள் பசியோடு இருக்கும்போது வெளியில் சென்று பரம ஏழை அல்லது பிச்சைக்காரரை யாராவது ஒருத்தரை தேடி பிடிச்சி உங்கள் கையால் உணவு பொட்டலும் தானம் கொடுக்கணும். இது கடையில் வாங்கின உணவாகவும் இருக்கலாம், வீட்டில் சமைச்சு பொட்டலம் கட்டின உணவாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், உங்கள் விருப்பம். இதுக்கு தானம் கொடுத்த பிறகு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைக்கணும். வேற்று மதத்தினராக இருந்தால் அல்லாவையோ அல்லது இயேசு கிறிஸ்துவையோ மனதில் நினைத்து இந்த அன்னதான புண்ணியத்தை என்னுடைய முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வழக்கம் போல் சாப்பிட்ணும். சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் மத்தியானத்தில் லஞ்ச் டைம் கொஞ்ச நேரம்தான் இருக்குது, நாங்கள் வெளியில் இப்படியெல்லாம் ஆளை தேடி பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் காலையில் வேலைக்கு போகும்போது காலை சிற்றுண்டின்னு சொல்லக்கூடிய டிஃபன் சாப்பிடாம போங்க. பசியோடு இருக்கும் ஓரளவுக்கு. அப்போ வழியில் யாருக்காவது ஒரு 4 பேருக்கு ஒரு 4 இட்லி ஒரு ஆளை தேடி பிடிச்சி கொடுங்க. இதே மாதிரி இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்கிற அன்னதானம். இதை ஒழுங்காக செய்துக்கிட்டு வந்தாலே போதும். நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கறதுன்றது உங்களுடைய விருப்பம். ஆர்வ கோளாறுனால ஆரம்பத்தில் 10 பேருக்கு கொடுப்பாங்க, அப்புறம் 8 பேர் ஆகும், 5 பேர் ஆகும், அப்புறம் கொடுக்கவே முடியாத நிலைமைக்கு வரும். அதனால் உங்களை ஆரம்பத்திலேயே ஒருத்தர் 2 பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா போகிறோம். அதையே தொடர்ந்து குறையாமல் நிறுத்தாமல் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே மாற்றம் வரும். முன்னோர்களுக்கு இந்த அன்னதான புண்ணியம் போக போக அவங்க கஷ்டப்படுற ஆத்மாக்களெல்லாம் நல்ல மேல்நிலைக்கு செல்வாங்க. சென்றதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்வாங்க. நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது தோன்றா துணையாக இருந்து அது பின்னணியில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து மாற்றங்களை உண்டாக்குவாங்க. இதுதான் அடிப்படை கிவ் அண்ட் டேக் முறை. இது செய்வது ரொம்ப நல்லது. சென்னையிலிருந்து சிவான்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். உடலை பிரிந்த பிறகு பரம்பொருளை ஒளி வடிவில் ஆத்மாக்கள் காண்பார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இது சூரியனுக்கு பொருந்தமாக இருக்குது நீங்கள் சொன்னது. அதாவது கண்ணு கூசுகிற மாதிரி இருந்தது, ஒளி வடிவமாக இருந்தது, கை காலெல்லாம் தெரியல அப்படின்னும்போது உடலை பிரிஞ்ச ஆத்மாக்கள் உடல்லேருந்து வெளியில் வந்த உடனே சூரியனை பார்த்து தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றார். என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு சிந்தனை அவருக்கு. நான் சொல்கிறது டாக்டர் ரேமான் மூடி மாதிரி ஒரு சில, அதாவது உடலை பிரிந்த உயிரின் அனுபவங்கள்னு சில, நானே புக்கு எழுதியிருக்கேன் ரேமான் மூடியை பற்றி. அது தலைப்பு கவிதா பதிப்பகம், சென்னை டி நகரில் இருக்குது அந்த புத்தகம். அதாவது அதனுடைய சாராம்சம் என்னன்னா, சில நிமிடங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தோ அல்லது வேறு காரணங்களாலோ இருதயம் சில வினாடிகள் நின்ன பிறகு அவங்களுக்கு செயற்கையாக எலக்ட்ரிக் ஷாக் அல்லது மசாஜ் கொடுக்கப்பட்டு மருத்துவர்களால் இருதயம் செயல்பட வைக்கப்படும் போது உயிர் வருது. அந்த கேப் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருதயம் நின்று போயிருக்கு இல்லையா, அப்போ அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு அவர் அந்த கேட்டு அறியறது தான் டாக்டர் ரேமான் மூடியினுடைய ஒரு ஆராய்ச்சி.
அப்படி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குழாய் மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே, இருண்ட குழாய்க்குள்ளே வேகமாக போகிற மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் ஒரு வெளிச்சம் இருந்தது. அங்கே போன பிறகு நான் திரும்பி வந்தேன், ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுடைய ஒரு கருத்து. அதாவது இறப்பதற்கு முன்பு இந்த மாதிரி ஆர்ட் நின்று போய் வைக்கப்பட்டவர்களுடைய கருத்து. ஆனால் எல்லா ஆவிகளுமே பரம்பொருளை தரிசனம் பண்ணுறதில்ல. இது என்னுடைய கருத்து. அதாவது தகுதியை அவங்களுடைய புண்ணியங்கள் பாவங்களை பொறுத்து தான் இது அமையும். பேய் நிலைன்னு சொல்லியிருக்கேன், பல முறை பல எபிசோடுகளில் பேசியிருக்கேன். அவங்களுக்கு சுற்றி நடக்கிறது பார்க்கவே முடியாது, இருள் நிலை. அப்போ சூரியன் இருந்தால் கூட உதாரணமாக நடு ரோட்டில் அடிபட்டு சாகிறது ஒரு மனுஷன், செத்துப்போன மனுஷன் பேயா அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு சூரிய வெளிச்சமும் தெரியாது, சந்திர வெளிச்சமும் தெரியாது, ஒரே இருள் நிலை தான் அவனுக்கு தெரியும். இவர் சொல்கிற கருத்துப்படி பார்த்தா சூரியனை அவர் பார்த்துருக்கணும் இல்லையா? அந்த பேய்கள் ஏன் பார்க்க முடியாமல் தவிக்கிறாங்க? இவர் எல்லாத்துக்கும் பொதுவில் முடிவு பண்ணிட்டார் சூரியன் தான் அப்படின்னு. இது தவறான கருத்துன்றதுக்காக இதை சொல்கிறேன். பேய் நிலையில் பார்த்திங்கன்னா ஓசை கேட்கும், சுற்றி மனிதர்கள் பேசுகிறது கேட்கும், வண்டி வாகனங்கள் போகிறத உணர முடியும். ஆனால் எதையுமே காண முடியாது. அதனால தான் ஒரு உடலை பிடிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் பேய் பிடித்தல்ன்றது நிகழுது. அப்போ தான் அது வெளியில் போக முடியும். சென்னையை சேர்ந்த இந்த சிவா இன்னொரு கேள்வி, துணை கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியட்டோன்றதுக்காக அந்த கேள்வியை இதில் இணைக்கிறேன். அதாவது நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வரணும்னு நினைக்கிறேன். வரும்போது நான் என் குடும்ப விஷயம்தான் பேசணுமா, அல்லது பொதுவான ஆவி உலக விஷயங்களை பற்றியும் கேட்கலாமா அப்படின்றார். பொதுவான ஆவி உலக விஷயங்களை தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் கேளுங்கன்னு சொல்கிறேன். கேட்குறாங்க, எல்லாருக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு வரேன். அதை கேட்குறதுக்கு நேரில் வர வேண்டிய அவசியம் என்ன? குடும்ப பிரச்சனைகளுக்கு தான் வரணும். அதாவது குடும்ப பிரச்சனைன்னா சாதாரண பிரச்சனைகளை கேட்குறத விட, சில குடும்பங்கள் கஷ்டப்படுவாங்க. கோயில் குளமெல்லாம் சுற்றியும் எவ்வளோ பூஜைகள் செய்தும் பலன் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கர்மாவை பார்த்து, முற்பிறவியில் இந்த மாதிரி தவறுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எளிமையான பரிகாரங்கள் கொடுத்து, அந்த பரிகாரங்கள் அவங்க செய்கிறாங்களான்னு நோட் பண்ணி அவங்களுக்கு முறையாக செய்யும்போது பேக்ரவுண்டில் இருந்து உதவிகளை செய்து மாற்றங்களை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய சித்தர்களுடைய இயல்பு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேள்வி கேட்க வரணும். ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னா தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட்டு வாங்காதீங்க. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சியிலேருந்து ரூபினின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது செய்வினையால் பாதிக்கப்படுபவர்கள் முறையான பூஜைகள் செய்து மீண்டு வந்த பிறகு மறுமுறையும் அவருக்கு அதே நபராலேயோ அல்லது வேறு நபராலேயோ செய்வினை பாதிப்பு மீண்டும் ஏற்படுத்த இயலுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரூபினி கேட்குறது நல்ல கேள்வி. அதாவது ஒரு விஷயத்தை பொதுவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்வினைன்றது எல்லாராலையும் செய்ய முடியாது, எல்லாருக்கும் செய்ய முடியாது. கிரகங்கள் இடம் கொடுக்கணும், கர்மா இடம் கொடுக்கணும், உங்கள் குலதெய்வம் இடம் கொடுக்கணும், இப்படி பல அம்சங்கள் இருக்குது. அதனால தான் மாந்திரிகர்கள், செய்வினை வைக்கக்கூடிய மாந்திரிகர்கள் நல்ல ஜோதிடர்களாகவும் இருக்கணும். அப்போ தான் முழுமையான மாந்திரிகனாக முடியும். ஜோதிடத்தில் நிபுணம் பெற்றிருந்தால் ஸ்புட கணிதம் பண்ணி அந்த நேரம் அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார பலனை பார்த்து அவங்களுக்கு என்ன கிரகம் என்ன திசை நடக்குது, எப்போ அந்த சூனியம் பலிதமாகும் செய்வினை அப்படின்னெல்லாம் கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த காலம் நிர்ணயம் பண்ணி அதை செய்யணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ வழிமுறை இருக்குது. இது தெரியாமல் எல்லாரையும் செய்வனை பண்ணிட முடியாது. அப்படி பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூனியம் வச்சுக்கிட்டு கவுத்துடுவாங்க. அந்த மாதிரி முடியாது. இதுக்கெல்லாம் கிரகங்கள் இடம் கொடுக்கணும். இது அப்படி இடம் கொடுத்தால் மீண்டும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வர்றவங்களில் பல பேருக்கு நாங்கள் செய்வனை நீக்கியிருக்கோம். அப்படி வரும்போது ஆன்மீக ரீதியான சில பாதுகாப்புகளை எங்கள் ஐயா சித்தர் ஐயா பண்ணி கொடுப்பார். மீண்டும் பாதிப்பு வந்தாலும் செய்யப்பட்டாலும் செய்வனை செய்யப்பட்டாலும் அது ஒரு பெரிய அளவில் பாதிக்காதபடி
அவர் தடுப்பு சில நடவடிக்கைகள் செய்து கொடுப்பார். அது நான் வெளியில் முழுசாக சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு உண்டு. இந்த அடிப்படையில் உங்களுடைய குல தெய்வம் நல்லபடியாக பூஜிக்கப்பட்டால், உங்களுடைய பித்திருக்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்கள் நல்ல விதமாக கவனிக்கப்பட்டால், நீங்கள் அதில் இந்த மாதிரிலாம் 2ஆம் முறை நிகழும்போது அது தடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதனால தான் குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு நான் ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அன்னதானம் கொடுத்து உங்கள் முன்னோர்களுக்கு இப்போ அதை அர்ப்பணிக்கும் போது அவங்களும் பாதுகாப்பு அரணா நின்று உதவி பண்ணுவாங்க. இந்த ரெண்டும் இருக்கும்போது மீண்டும் ஏதேனும் செய்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு வராது. கஜேந்திரன் அப்படின்றவர் கோவிலாபுரம் அப்படின்ற கிராமத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்குறார். இந்த கோவிலாபுரம்ன்றது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கிராமம்னு அவரே குறிப்பிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அவர் என்ன பேசுகிறாருன்னே புரியாத ரொம்ப லோ வாய்ஸாக இருந்ததுனால நான் அதை கேள்வி வடிவமாக சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடந்த எபிசோடில் பேசியிருந்தீங்க, ஆன்மீக குருவை நம்ம தேடி போகக்கூடாது, கர்மாப்படி அந்த குரு தான் உங்களை தேடி வரணும்னு சொன்னீங்க. அப்படி அவர் ஆட்கொள்ள போகிறாருன்னா என்ன விதமான அறிகுறிகள் தென்படும்ன்றார். அதாவது உங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னா வயிற்றுக்குள்ளார வலிக்கும், சுருக்கு சுருக்குன்னு குத்தும், எல்லா விதத்துலேயும் உட்கார முடியாது, படுக்க முடியாது, வயிற்றுக்குள்ளார உருளும் ஓடும். அந்த அடிப்படையில் இவர் நினச்சிக்கிட்டார் போல் இருக்கு. இது என்னத்தை பதில் சொல்கிறது? அதாவது ஆன்மீக தேடல்ன்றது இளமையிலேயே உண்டாகிடும், நடுவில் வராது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆன்மீகவாதிகள் என்பது பிறவியிலேயே உருவாகிறார்கள். உதாரணமாக சில பேருக்கு இடையில் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார்கள். இவர் சொல்கிறது திருவெண்ணைநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம்னு சொல்கிறார். சுந்தரரை இறைவன் திருமணத்தின் போது தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஸ்தலம் திருவெண்ணைநல்லூர். அந்த மாதிரியும் ஆன்மீகவாதிகள் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவாங்க. குருநாதரும் அந்த மாதிரி வருவார். ஆனால் பொதுவாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கூட, பெரியவங்க முயற்சி பண்ணால் கூட இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மனம் ஏற்றுக்காது. ஒரு பெண் வாசனையே கூடாதுன்னு உறுதியாக இருப்பாங்க. இதெல்லாம் அடையாளங்கள் தெரியும். அந்த அடிப்படையில் வரும்போது குருநாதர் வேணும்னு தானாக இவங்க அமையணும். குருநாதர் வேணும்னு இவங்க தேட மாட்டாங்க, சதா இறை சிந்தனையிலேயே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இறைவனால் அனுப்பப்படும் குரு ஒரு நாளைக்கு வருவார், எதிர்பாராமையும் நிகழலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் விக்கிரவாண்டியில், நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு ரெட்டியார் குலத்தில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு பேரே மைனர் ரெட்டியார்னு பேர். அந்த காலத்தில் இருந்த ஒரு மஸ்லின் ஜிப்பா தான் போடுவாராம், நைஸான துணி. எல்லாரும் வேஷ்டி துண்டில் இருந்த காலத்திலே இவர் சட்டை தைச்சி போட்டவர், வெள்ளைக்காரங்காலத்திலே. அதே மாதிரி சைக்கிள்ன்ற ஒரு வாகனம் முதலாக வந்தபோது இவர் தான் வாங்கினார். அந்த காலத்தில் சைக்கிள்ன்னே சொல்ல மாட்டாங்களாம், பைசைக்கிள்னு வாங்க வெளிநாடுகளில். ஆனால் இவர் வாங்கி ஓட்டுக்கிட்டும் போது அவரே எழுந்து எப்படியோ கற்றுக்கிட்டு ஓட்டியிருக்கார். அந்த சுற்று வட்டாரத்தில் சைக்கிள்ன்றது இவருக்கு தான் வச்சுருந்துருக்கார். அதுக்கு இந்த குழந்தைகளெல்லாம் பின்னாடியே ஓடுமா. அந்த 2 பக்கமும் அந்த டயர் இருக்கிறதுனால அதுக்கு ரப்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரப்பர் வண்டின்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் பின்னாடியே ஓடுவாங்களாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் இந்த மைனர் ரெட்டியார் ஒரு நாள் ரோட்டில் நடந்து வரார். அந்த மயில்கல் தெருவுன்னு இருக்குது. அந்த மயில்கல் தெருவையும் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் தெருவையும் இணைக்கிறதுக்கு ஒரு சின்ன சந்து ஒன்று இருக்குது. அது வழியாக அவர் நடந்து வந்திருக்கார். அந்த வந்தபோது எதிர ஒரு சாமியார் வரார். இது பகல் நேரம், பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் நடந்த சம்பவம் இது. அதனால தான் எனக்கு உறுதியாக சொன்னாங்க. அதாவது அந்த சாமியாரும் இவரும் நேருக்கு நேர் வர்றாங்க. வந்த உடனே இவர் சாமியாரை கண்டு இவர் நிற்கிறாரு, இவரை கண்டு சாமியார் நிற்கிறார். 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே வெயிலில் நிற்கிறாங்க. சரியாக 15 நிமிஷம், 1/4 மணி நேரம். இவரும் அசையில்லை, அவரும் அசையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, வந்த வழியே அந்த சாமியார் திரும்பி போயிட்டாராம். இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து அவர் போட்டிருந்த காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு கோமணத்தோடு வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டார். உட்கார்ந்தவர் தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டுக்கு உள்ளார ஒரு அடி எடுத்து வைக்கவே இல்லை.
அங்கேயே திண்ணையிலேயே தியானத்தில் உட்காந்து அப்படியே வந்து ஆன்மீகவாதியாக மாறி வாழ்ந்து இறந்துருக்கார். வீட்டுக்கு உள்ளேயே போகவே மாட்டேன்ட்டாராம். எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்ருக்காங்க, ஆனால் தொடரல. இதுதான் சுந்தரரை தடுத்தாட்கொண்ட சிவபெருமான் மாதிரி இவர் வந்தது யாரோ, இவர் எந்த பிறவியில் ஆன்மீகவாதியாக இருந்தாரோ, இடையில மைனர்னு பேர் எடுத்து ஆட்டம் ஆடியிருக்கார். இதெல்லாம் இறைவன் குரு வந்து வர்றதுக்கான அடையாளங்கள் நான் சொல்கிறது. இதுதான், இப்படித்தான் நிகழும். நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, இறைவன் நடத்திக்குவான். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துக்கிறேன். ஆனால் ஆன்மீகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க முற்றும் துறக்கிறவனையா ஆன்மீகம்னா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, கடமை இருக்குதுன்றாங்க. நான் பல பேர்கிட்ட நேரில் வர்றவங்களே கேட்குறேன், தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் வந்து ஆன்மீகம் ஆன்மீகன்றீங்க? உங்கள் கடமையை பாருங்கள், குழந்தைகளுக்கு சம்பாதிக்கிற வழியை பாருங்கள், சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. கள்ளக்குறிச்சியிலேருந்து சக்திவேல் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். இந்து மதத்தில் மட்டும் எரிக்கும் பழக்கம் இருக்குது டெட் பாடிஸை. ஆனால் இந்த டயரெல்லாம் மாட்டி கெரசினில் துவைச்சி அந்த பாடியில் கட்டி அரைக்குறையாக எரித்து தண்ணியில் விடுற பழக்கமும் இருக்குது சில ஊர்களில். இது ஏன்? எகிப்து மாதிரி பாடம் செய்து வைக்கிறாங்க எகிப்துலலாம், அந்த மாதிரிலாம் ஏன் வந்து இந்து மதத்தில் செய்யப்படலை அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து நான் என்ன சொல்கிறது, அரைகுறையாக எரிக்கிறதெல்லாம் வந்து காசி வட இந்தியாவில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒரு பணம் எரியும் போதே வந்து கங்கையில் தள்ளி விட்டுடுறாங்க. அது பாதி எரிஞ்சு எரியாமல் மிதந்துக்கிட்டு போகுது. இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் பண்ணக்கூடிய கூத்து. இந்து மதத்தில் எதுவும் அப்படியெல்லாம் சொல்லப்படலை, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எகிப்தில் வந்து பாடம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்னன்னா, மீண்டும் அந்த ஆத்மா திரும்பி வரும், அதுக்கு உடல் தேவைப்படும் அப்படின்ற ஒரு கருத்து தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த பாடம் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னா, மூக்கு வழியாக ஆயுதங்களை விட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க. காஞ்சி போன சருகு மாதிரி அந்த உடம்பை ஆக்கி அதுக்கப்புறம் தைலத்தினால பதப்படுத்தி எப்படியும் ஒரு 2-3 மாதம் அதுக்கு ப்ராசஸ். அதுக்கப்புறம் காஸ்ட்லி பெட்டியில் வச்சு போட்டுறாங்க. இப்போ அவங்க சொல்கிற கருத்துப்படியே வச்சுக்கோங்க, அந்த ஆத்மா திரும்பி வந்ததுன்னா இந்த ஒன்றும் இல்லாத இந்த உடம்பை வந்து யூஸ் பண்ணி எப்படி நடமாட முடியும்? ஆக இது வந்து கருத்து மாறுபடுது. என்னுடைய கருத்து என்னன்னா, அதாவது இந்த உடல் இருக்கிற வரையிலும் ஆத்மா வந்து மறுபிறப்புக்கு போகாது, நிலை பெற்று இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் வந்து அரசர்களுக்கு மட்டும் பதப்படுத்தி வச்சாங்க. ஏன்னா அரசர் என்பவர் நீடூழி வாழணும் அந்த ஆத்மா அப்படின்ற ஒரு கருத்தில் தான் வந்து இது செய்யப்பட்டது. அதற்கு நேர்மாறான கருத்தில் தான் வந்து இந்துக்கள் எரிக்கிற ஒரு பழக்கம் வந்திருக்கு. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிறவியை முடித்த உடனே அடுத்த பிறவிக்கு போகணும். தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பற்றுன்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தில் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து அதாவது காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்ற ஒரு வாசகம் பட்னத்தாருடைய வரலாற்றில் வரும். அந்த மாதிரி எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றதுக்காக கடைசியாக இருக்கிற வந்து அந்த உடலையும் அந்த ஆத்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எரித்து சாம்பல் ஆக்கிட்டு போயிடுறது. மிச்சம் இந்த எலும்புகளுக்கும் நமக்கு வந்து சில சடங்குகள் வச்சுருக்காங்க. இதனால தான், இந்த அடிப்படையில் தான் எரியூட்டுதல் அப்படின்றது இந்து மதத்தில் நிறைவேற்றப்படுகிறது. தஞ்சாவூர்லேருந்து சங்கர் என்பவரும் சென்னையிலேருந்து ஜெயந்தி என்பவங்களும் ஒரே மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதாவது மற்றவங்க துன்பத்துக்காக படும்போது அதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடாது, பண்ணால் அவங்களுடைய ஒரு கர்மா வரும்னு சொல்கிறீங்க. தற்கொலை செய்து கொண்ட உறவினர்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு சங்கரும் ஜெயந்தின்றவங்க கேட்குறது என்னன்னா, நான் இதே மாதிரி சாந்தி அடையாத உறவினர்களுக்கு நான் வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய அடுத்த பிறவி நல்லதாக அமையணும் அப்படின்னு கேட்குறேன் நான், இதில் என்ன தப்புன்னு இவங்களும் தனித்தனியாக அனுப்பியிருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆட்டுக்கு வாலை அளந்து வைத்த இறைவன் மாட்டுக்கு இருக்கிற மாதிரி நீளமாக, நீங்கள் ஆட்டு வாலை பார்த்தீங்கன்னா துடிப்பாக ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீளமாக இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு ஆள் போய் ஆட்டை பிடிக்க முடியாது, சாட்டையால் அடிக்கிற மாதிரி சுழட்டி அடிக்கும். அந்த அர்த்தத்தில் தான் இந்த பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாலை அளந்து வச்சுருக்கான் அப்படின்னு.
ஒருத்தருக்கும் வந்து கர்மாப்படி கொடுக்க வேண்டியது நல்லது கெட்டது கொடுத்துக்கிட்டு இருக்கான் இறைவன். அந்த கணக்கு அவனுக்கு மட்டுமே தெரியும், நமக்கு புரியாது. இவர் அந்த சங்கர் சொல்கிறபடியே பார்ப்போம். உறவினர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவருக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னார். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவருக்கு நிர்பந்தம் இருந்திருக்குது. அந்த நிர்பந்தம் எதனால் வந்தது? அவருடைய கர்மாவினால். அந்த அனுபவிக்க வேண்டிய விதி கர்மா அவருக்கு வந்து மென்டல் டார்ச்சர் இல்லை வேறு விதமான பிரச்சனைகள் வந்து கடைசியில் வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிற அளவுக்கு முடிவு எடுக்கிறார். எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருந்தா அந்த மனுஷன் இந்த முடிவுக்கு வந்திருப்பார். அப்போது அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு வரும்போது கர்மா பலமாக இருக்கக்கூடியவர். அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த கர்மாவனுடைய ஒரு பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தான் ஏற்றுக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அடுத்தது, நீங்கள் யார் இறைவனுடைய திட்டத்தில் குறுக்கிடுவதற்கு? அந்த கருத்தையும் நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம், ஆனால் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இதுதான் மீண்டும் நான் சொல்லுகிற கருத்து. நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். வணக்கம் ஐயா, என் பேர் பத்மபிரியா. நான் உங்களோட எல்லா எபிசோடும் பார்த்துருக்குறேன். ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா எபிசோடும் விடாமல் நான் பார்த்துருக்குறேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா. இதில் எனக்கு வந்து பல கேள்விகளுக்குரிய பதில் கிடச்சிருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் ஐயா இருக்குது. இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போது மூளை சாவு அடைஞ்சு இல்லை ஒருத்தர் வந்து தன்னுடைய இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய உறுப்புகளை தானம் பண்ணுறாங்களா, தானம் பண்ணினா அவங்க இறந்ததுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் பிறக்கும்போது அவங்க எந்த மாதிரி பிறப்பாங்க? அதாவது அந்த உடல் உறுப்புகளோடு பிறப்பாங்களா, இல்லை அது இல்லை அது அவங்களுக்கு அந்த கொடுத்த உறுப்புகள் ஏதாவது சேதமாகி இருக்குமா, இல்லை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. இன்னொன்று, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அடுத்து ஒரு பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்புக்கு போகும்போது ஒரு சில தழும்புகள் இதெல்லாம் அப்படியே வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு தான் கேட்குறேன். மறுபிறப்பு எடுக்கும்போது இந்த பர்த் மார்க்குன்னு சொல்லக்கூடிய சில பிறவி தழும்புகளை பார்த்து முடிவு பண்ணுறாங்க, அதை இவங்க தான் இன்னாருடைய மறுபிறப்பு அப்படின்னு. அதை நான் பழைய எபிசோடுகளில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உடல், அதாவது உறுப்புகளை தானம் கொடுப்பதனால் மறுபிறப்பில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது மாதிரி இருந்த மாதிரி அப்படி இருந்ததா இதுவரையிலும் தகவல் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இவங்க சொல்படியே வச்சுக்குவோம். அரபு நாடுகளில் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது தலையை வெட்டிடுறாங்க, மரண தண்டனை கொடுக்கும்போது. அப்படின்னா அவங்க மறுபிறப்பு எடுக்கும்போது தலை இல்லாமல் பிறப்பாங்களா? இந்த அம்மாவை நான் கேள்வி கேட்குறேன். திருப்பி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வணக்கம் சார், நான் செங்கல்பட்டுலேருந்து செந்தில் பேசுகிறேன். நிறைய வீடியோவில் பேய் பிடிக்கிறத பற்றி சொல்கிறீங்க. அதில் இறந்தவரோட ஆத்மா உயிரோடு இருக்கிறவரோட உடலுக்குள்ளே புந்துக்குது. குறிப்பாக ஒரு உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிரித்தறியும் புத்தியோ அறிவோ இருக்கிறதில்ல. அந்த ஆன்மாவுக்கு இருக்கிறது வெறும் வாசனா மட்டும்தான். அதாவது ஒரு குணம் மாதிரி அறிவுங்கிறத விட. இப்போ ஒரு சாதாரண மனிதர் இறந்து ஆத்மா ஆன உடனே ஒரு உடலுக்குள்ளே போகணுங்கிற அறிவு அவங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ வெறும் வாசனானா கற்றுக்கிட்ட அறிவோ தெரிஞ்ச அறிவோ இல்லாமல் ஒரு குணமாக அந்த உடலோடு அந்த ஆத்மாவோடு இருக்கிறது. ஆனால் வேறொரு உடலை அவங்க ஆக்கிரமிக்கும் போது அந்த உடலுக்குள்ளே நுழையணுங்கிற அந்த சூக்ஷமம் இறந்து போன ஒருத்தருக்கு, புத்தி இல்லாத ஒருத்தருக்கு எப்படி தெரியுது? இவருடைய கருத்து என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து இறந்து ஆவியாக மாறிட்டான்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, புத்தியெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்றார். இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏனென்றால் பல அனுபவங்களில் பார்க்கும்போது வாழ்ந்த காலத்தில் செய்த செயல்கள், அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து தெளிவாக ஆத்மா நிலையிலையும் இருக்குது.
பழைய சம்பவங்களை எடுத்து சொன்னேன். பேய் பிடிச்ச நிலையில் இருக்கும்போது அது தெளிவாக பேசுகிறது கேட்டிருக்கேன், இன்னொரு உடம்புக்குள்ளே நுழைஞ்சி. அது வந்து எப்படி வருதுன்னும் போது அதுக்கு வந்து இயற்கையான ஒரு ஆற்றல்னு தான் சொல்லணும். பிறந்த ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியில் வந்த கன்று யாருமே வழிகாட்டாமல் நேராக தட்டு தடுமாறி எழுந்து மடியில் போய் பால் குடிக்கிறது பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து சில ஜீனுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் இறந்த பிறகு ஆவிகளுக்குன்னு சில இருக்கக்கூடிய, அதாவது பேய்நிலை ஆவிகள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இன்னொரு உடலை தேடும். அந்த பேய்நிலை ஆவிகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு கை கொடுக்குற ஒரு அனுபவம் அது. இந்த அடிப்படையில் வரும்போது இன்னொன்று ஒரு சொல்கிறேன், பழைய சம்பவம் ஒன்று. அதாவது ஆடு மேய்க்கிறா ஒரு தென் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். படிப்பறியாத ஒரு பெண் வந்து ஆடு மேய்க்கிறா. ஆடு மேய்க்கிறதுக்கு போகும்போது திருப்பி வரும்போது வித்தியாசமாக வர்றா. அவளை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவள் தெலுங்கில் பேசுகிறா. அதாவது படிப்பு இல்லை, தமிழ்லேயே மட்டுமே தெரியும், ஆனால் தெலுங்கு பேசுகிறா. அந்த பெண்ணை அதுக்கப்புறம் பார்க்கும்போது வட இந்திய ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிற ஒரு கிணத்துல வந்து தவறி விழுந்து இறந்துருக்கான் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கிணத்து பகுதியில் இவள் ஆடு மேய்க்கும் போது அந்த ஆத்மா இவளை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அதை விரட்டியிருக்காங்க. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னா, அந்த லாங்குவேஜ் இறந்த பிறகு அது தெலுங்கில் பேச வச்சிருக்குது இந்த உடம்பு மூலமாக. இது எப்படி? இது மாதிரி பல விஷயங்களை பார்த்து தான் நான் வந்து முடிவுக்கு வந்திருக்கேன். அதனால் வந்து இவர் சொல்கிற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயா வணக்கம். நான் சுரேஷ் பேசுகிறேன், மலேசியாவிலேருந்து. நான் ஏற்கனவே 2 கேள்வி கேட்டிருந்தேன், நீங்கள் பதில் சொல்லலை, பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு ரொம்ப வருஷமாக என்று ஏதாவது ஒரு நாளைக்கு, என்றைக்குன்னு சொல்ல முடியாது, எப்போன்னு சொல்ல முடியாது, வருஷத்தில் ஒரு தடவையோ 3 தடவையோ 4 தடவையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா என்கிட்ட தொடர்பு கொள்ளுது. சில விஷயங்கள் சொல்லும், வீட்டு விஷயத்தை படுத்துக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே மத்தியானம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி இரவில் படுத்துக்கிட்டு, இல்லை விடிய காலையில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடும். இது நடக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். போன மாதம் கூட வந்து சொல்லிட்டு வந்து, நீ இன்னொரு வீடு வாங்குவ அப்படின்னு வந்து மத்தியானம் படுத்து இருந்தேன் ஒரு 4:30 மணி போல், நீ இன்னொரு வீடு வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ இடையில இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லி, உங்கள் நிகழ்ச்சி வந்து ஒரு 2 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆவிகள் தொடர்பு வந்து கற்றுக்கணுன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அது வந்து மத்தியானம் போல் படுத்திருந்தேன். அப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் மாதிரி சொல்லிட்டு போகுது, நீ ஆவிகள் பயிற்சிகள் வந்து கற்றுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுக்க. ஆனால் வீட்டில் செய்யாத, வீட்டில் வந்து செஞ்சினாக்கா கொஞ்சம் வறுமை அதிகரிக்கும். நீ வீட்டு வெளியில் செஞ்சுக்க அந்த பயிற்சியை, அப்போ தான் உனக்கு நல்லது வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் அது யார் எவருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அது அதை என்ன அந்த ஆத்மாவை என்னால் தொடர்பு கொள்ளவும் முடியல. எனக்கு தெரியல, யாருன்னே தெரியல இன்ன வரைக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 20 வருஷமாக அந்த தொடர்பு இருக்குது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரும் முன்னெல்லாம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது, சில விஷயங்களை சொல்லுது. எப்படின்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். இறந்து போய் நம்ம முன்னோர்கள் நல்ல நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் யாராவது அன்பின் காரணமாக வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு உதவி செய்ய முடியும், சில வரும் பொருள் உரைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் தான் வந்து இவருக்கு நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது யார் எவருன்றது அறியணும்னா டீப்பாக போகணும். இவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். முன்னோருன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். அது வந்து நிலையில்லை, என்றைக்கு வரும்ன்றது அவருக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல் மாதிரி போகிற போக்கில் ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்து விட்டுட்டு போகிறாங்க இவர்கிட்ட. இவர் வந்து அந்த ஒரு காலத்தில் ஒரு பிறவியில் அந்த முன்னோரோடு சேர்ந்து வாழ்ந்திருப்பார். அந்த அடிப்படையில் தான் வந்து இவர் பிறவிகள் தாண்டி வந்தாலும் அவங்க பிறக்காத நிலையில் இருந்து கொண்டு இவருக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனம் ஒன்று பார்க்கலாம். சார், நான் கேரளாவில் இருந்து மணிகண்டன் பேசுகிறேன் சார். உங்கள் எல்லா எபிசோடும் பார்த்தேன் சார். ஆவிகள் உலகம் பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக இருக்குது சார். மணிகண்டனுக்கு நன்றி தெரிவித்து
இந்த நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் புதிய அனுபவங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.